அனைவருக்கும் வணக்கம். பேசு தமிழா பேசு நடத்தக்கூடிய சனாதன தமிழர் சங்கமம் 2025 மற்றும் பேசு தமிழா பேசுவின் 5வது ஆண்டு விழா இந்த வருடம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல நடக்க இருக்குது. நிறைய ஆளுமைகள் உரையாற்ற இருக்காங்க. மறக்காம அவசியம் கலந்துக்கோங்க. பேசு தமிழா பேசுவினுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களை வரவேற்க அன்போடு டிசம்பர் 25 வியாழன் அன்று சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல தபோவன் ஹால் வாசல்ல காத்துட்டு இருப்போம். நன்றி, வணக்கம். நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்ற அப்டேட்டை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பேசு தமிழா பேசு சேனலுடைய 5வது ஆண்டு விழாவும் சனாதன தமிழர் சங்கமும் வர டிசம்பர் 25ஆம் தேதி வியாழக்கிழமை சேத்பேட்ல இருக்கக்கூடிய சின்மயா தபோவன் அரங்கில் நடக்க இருக்கு. நாங்க எல்லாருமே அங்க வரோம். அது மட்டும் இல்லாம பல ஆளுமைகள் வராங்க. அவங்க எல்லாரும் பேசுறதை கேட்கணும், எங்களையும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மறக்காம சேத்பேட்ல இருக்கக்கூடிய சின்மயா தபோவன் அரங்குக்கு வந்துருங்க. நேத்து என்னெல்லாம் விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா, அதாவது நாளைக்கு டிசம்பர் 18ஆம் தேதி தாவேகாவுடைய மக்கள் பிரச்சாரமானது ஒரு கூட்டமா ஈரோட்ல நடக்க போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்காக தாவேகனர் ரொம்ப பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது போக திமுகல என்ன விஷயம் நடந்திருக்கு, அரசியல்ல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற சில அப்டேட்ஸ் பார்த்துடலாமா? பார்த்துடலாம். அடிக்கடி திமுக நிர்வாகிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்க கட்சி பலமான கட்சி, எங்க கட்சியில இருக்க நிர்வாகிகள் யாருமே வேற கட்சிக்கு போகவே மாட்டாங்க, இங்க இருந்து விலகவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா. ஆனா இப்போ பார்த்தா அப்படின்னா கோவை மாவட்டத்துல குண்டுக்கட்டா நிறைய பேர் திமுக கட்சியில இருந்து விலகி இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. ராஜினாமா கடிதம் எழுதிட்டு இது எங்களுடைய பர்சனல் காரணத்தினால நாங்க விலகிறோம், கட்சி காரணம் இல்லை அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்துட்டு விலகி இருக்காங்க. சோ இந்த பார்க்கும்போது திமுக கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பயத்துலதான் ஒண்ணு மக்கள் கிட்ட சொல்லியே ஆகணும், நாங்க இருக்கோன்றதை தெரிவிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கூட்டம் கூட்டுறது, இந்த மாதிரி மத்திய அரசு மட்டும் டார்கெட் பண்ணி பேசுறது, இந்த மாதிரி செயல்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரிய வருது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது திருப்பூர் மாவட்டத்துல ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல குப்பை கிடங்கு போடாதீங்க அப்படின்ற மாதிரி திமுக கட்சியினர்கிட்ட நிறைய பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. இது சம்பந்தமா ஆர்ப்பாட்டமும் பண்ணிருக்காங்க. சரின்னு கேட்டுட்டு இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, யாருக்குமே தெரியாம இரவோட இரவா அந்த சரௌண்டிங் கிராமத்தை சுத்தி குப்பை கிடங்கு அமைச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொதுமக்கள் பயங்கரமான போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. எங்களுக்கு இது ஒரு பாதை தான் இருக்கு. அந்த பாதையே எங்களுக்கு போதிய அளவுல இல்ல. இந்த மாதிரி நீங்க குப்பை கிடங்கு அமிச்சிங்க அப்படின்னா பொதுமக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இவங்களுக்கு மட்டும் தான் பாதிப்பான்னு கேட்டா இவங்களுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது. தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்திலையும் ஏன் மக்களாகிய நமக்கு அவ்வளவு பாதிப்புகள் வரதா செய்யுது. நாளுக்கு நாள் பார்த்தேன் அப்படின்னா இங்க பிரச்சனை அங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு பிரச்சனையா தான் வந்துட்டு இருக்கு. ஆனா இது எதுவுமே திமுக அரசாங்கம் காதுல வாங்கவே மாட்டாங்க. எங்களுக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் தான் முக்கியம், அதுக்கான வேலையை நாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செயல்பட்டு இருக்காங்க. ஆமா, நீ சொன்ன மாதிரிதான் திமுக மட்டும் கிடையாது, திமுக கூட கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளுமே தனக்கு ஏதாவது லாபம் கிடைச்சா மட்டும் போதும், மக்கள் என்னன்னா என்ன அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஈரோடுல விவசாயி ஒருத்தர் குடும்ப கஷ்ட காரணமாக அவருடைய நிலத்தை அடமானம் வைக்கிறாரு. அடமானம் வச்சிருப்பார்ல ஒரு நபர் கிட்ட, அந்த நபர் இவருக்கே தெரியாம அந்த நிலத்தை வித்திருக்காரு. இந்த விஷயம் தெரிய வந்த விவசாயி ஒரு குற்றச்சாட்டையும் புகாரையும் கொடுக்கிறாரு. அப்போ அங்க இருக்கக்கூடிய வேசிக்க நிர்வாகி ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, நான் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன், பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு உள்ள விவசாயி கிட்ட 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டி இருக்காரு. விவசாயி அவரை பஞ்சாயத்து பண்ணி வைங்க அப்படின்னு கூப்பிடல, நான் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு விவசாயி கிட்ட இந்த மாதிரி ஒரு பணம் கேட்டு மிரட்டி இருக்க செய்தியும் வெளியாகி இருக்கு. இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, திமுக மட்டும் கிடையாது, திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளும் கூட தனக்கு லாபம் கிடைச்சா போதும், மக்கள் என்னன்னா என்ன அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அன்பில் மகேஷ் இருக்காரு இல்லையா, பள்ளி கல்வித்துறை அமைச்சர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுடைய தரம் உயர்ந்திருக்கு, அதாவது வெளிநாடு லெவலுக்கு நம்ம மாணவர்களுடைய தரத்தை நாங்க உயர்த்திருக்கோம் அப்படின்னு எங்க போட்டாலும் எங்க மேடை போட்டாலும் எந்த விழாக்கு போனாலும் இவர் பேசுறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா திருத்தணியில இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியுடைய சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவர் பலியாகி இருக்காரு. இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, தான் பையன் படிக்கட்டும் அப்படின்ற காரணத்துக்காக பள்ளிக்கூடத்தை அனுப்புறாங்க, பள்ளிக்கூடத்தை இவங்க ஒழுங்கா மெயின்டைன் பண்ணல, இன்னைக்கு அந்த பையன் இல்லாம போயிருக்கான். இங்க அந்த ஸ்கூலுக்கு போன பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு அசம்பாவிதம், தெரியாம நடந்திருக்கு, நாங்க கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும், இருந்தாலும் இனிமேல் இது நடக்காம பாத்துக்கிறோன்றாரு. எங்க ஒரு உயிர் போனதுக்கு அப்புறமா நடக்காம பாத்துப்பீங்க, நீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு எடுத்திருக்கணும்லங்க. எத்தனை அரசு பள்ளிகள் இருக்கு தமிழ்நாட்டுல, அதுக்கெல்லாம் நீங்க என்னதான் செய்றீங்க, ஆனா அது தரம் உயர்ந்திருக்கு இது தரம் உயர்ந்திருக்குன்னு விளம்பரம் மட்டும் தான் செய்றீங்களே தவிர இங்க எதுவுமே நடக்கல.
இதுல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சி வேற. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா மக்கள் எல்லாம் அவர் மேல கொந்தளிப்புல இருக்காங்க. சோ இது மட்டும் தான் நடக்குதா அப்படின்னா, இவங்க நடத்தக்கூடிய அரசு விடுதின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? ஆமா. பாஜகவுடைய மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்க ஆதி திராவிடருக்காக 1331 ஹாஸ்டல்ஸ் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா வெறும் 1200 தான் இருக்கு. 100க்கும் மேற்பட்ட ஹாஸ்டல்கள் மூடப்பட்டிருக்கு. ஹாஸ்டலை மூடிட்டு சமூக நீதி விடுதி அப்படின்னு பேர் வேற வைக்கிறீங்க. இதுல எங்கெங்க சமூக நீதி இருக்கு, யாருக்காக நீங்க நடத்துறீங்க அப்படின்னு அவருடைய எக்ஸ் வலைதளங்கள்ல ட்விட் வேற போட்டிருக்காரு. நம்ம பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து அரசு பள்ளிகளுடைய நிலைமை அப்படின்றது இதாதான் இருக்கு. இவங்க நாங்க அந்த திட்டம் கொண்டு வரோம், இந்த திட்டம் கொண்டு வரோம்னு மாணவர்களுக்கு புதுசா பண்றோம்னு சொல்றாங்க. ஆனா எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க. அம்மா ஆட்சியில இருக்கும்போது, எடப்பாடி அவர்கள் ஆட்சியில இருக்கும்போது மாணவர்களுக்காக ஸ்கூல் யூனிஃபார்ம்ன்றது இப்ப அவங்க போட்டிருக்க அரசு பள்ளி யூனிஃபார்ம் எவ்வளவோ நல்லா இருக்கு. இந்த யூனிஃபார்மை கொண்டு வந்தது எடப்பாடி அவர்கள் தான். அம்மா மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க. இதெல்லாம் கொடுக்கும்போது விலையில்லாம் தான் சொல்லுவாங்களே தவிர இவங்கள மாதிரி ஓசியில கொடுத்தோம் இலவசம் அப்படின்றது இது வரைக்குமே அவங்க பயன்படுத்தினதே கிடையாது. இவ்வளோ விஷயங்களை மாணவர்களுக்கு கிடைச்சிட்டு இருந்த நன்மை எல்லாம் நிறுத்தி வச்சுட்டு நாங்க மாணவர்களுக்கு காலை உணவு கொடுக்குறோம், கொடுக்குற உணவையாவது உருப்படியா கொடுக்குறாங்களான்னு பார்த்தா உப்புமா. இவங்க போடுறது எல்லாமே ரவா உப்புமா, சேமியா உப்புமா, கிச்சடி. குழந்தைங்களுக்கு வீட்லயே பேரண்ட்ஸ் வந்து உப்புமா அவ்வளவா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சமாவது ஃபைபர் இருக்கணும், கொஞ்சமாவது புரோட்டீன் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாவது பழங்கள் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இவங்க அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கறது இல்ல. போடுறது எல்லாமே உப்புமா. அதையாவது ஒழுங்கா போடுறாங்களான்னு பார்த்தா அதுல பள்ளி விழுந்து ஒரு பிரச்சனையாச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். காலை உணவு சாப்பிட்ட ஒரு 17-18 மாணவர்கள் மயங்கி விழுந்துட்டாங்க, அரசு மருத்துவமனையில அனுமதிச்சாங்க. இந்த மாதிரியான செய்திகள் தொடர்ந்து வெளியாகிட்டே தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இவ்வளவு பெருமையா நாங்க அரசு பள்ளி தரத்தை உயர்த்தி இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்கன்றது பெரிய கேள்விக்குறியா தான் வந்து நிக்குது. அவங்க மக்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலுமே நாங்க அதை கண்டுக்க மாட்டோம், என்னதான் இருந்தாலும் விளம்பரத்துக்காக நாங்க எங்க கட்சியை பண்ணிட்டு தான் இருப்போம், விளம்பரம் பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துலயுமே ஒரு விளம்பரங்கள் நடக்கதான் செய்யுது. நாங்க இதை பண்ணியிருக்கோம், அதை பண்ணியிருக்கோம், இப்படி இருக்கு அப்படி இருக்கு, தமிழ்நாடு வந்து எக்கனாமி லெவல்ல அதிகமா இருக்கு, வேலை வாய்ப்பு உயர்ந்திருக்கு, இந்த அரசு பள்ளியோட தரம் உயர்ந்திருக்கு, பள்ளி கல்வித்துறை சிறப்பா செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ விளம்பரங்கள் பண்றாங்க. ஆனா மக்கள் இங்க உரிமைக்காக போராடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் நீங்க ஏன் அதை பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்து அவங்களே ஒரு அரசியல் பண்ணி மக்கள் பக்கம் திருப்பி விடுற வேலையை நம்மளால பார்க்க முடியுது. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் இஷ்யூ இருந்தது இல்லையா, அதுவுமே பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தா அப்படின்னா நீதிபதி ஜோதி அவர்கள் வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா, முருகனை பற்றி இழிவான ஒரு அவதூறான தகவலை வந்து வெளிப்பரப்பியிருக்காங்க. ஸோ அது தொடர்பா வந்து மக்கள் எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. எப்படி நீங்க இப்படி பேச போச்சு, தீபத்தூணா இல்ல அது சலவைக்கல்லா இல்ல நில அளவைக்கல்லா அப்படின்றத தீர்மானிக்க வேண்டியது அங்க மதுரை கிளை உயர்நீதிமன்றம் மட்டும்தான். அவங்க ஆராய்ச்சி பண்ணி அவங்க அதை தீர்மானம் பண்ணுவாங்க. நீங்க முருகனை இழிவு பண்ற மாதிரி பேசுறீங்க அப்படின்னா இந்துக்கள் மேல எவ்வளவு விரோதம் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி மக்கள் பல பேர் கேள்வி கேட்கறத நம்மளால பார்க்க முடியுது. ஒரு மதத்தினுடைய கடவுளை இந்த மாதிரி கிண்டல் அடிச்சு பேசுறதுக்கு உங்களுக்கு யாரு உரிமை கொடுத்தா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் அவங்க மேல திரும்புறத நம்மளால பார்க்க முடியுது. எப்படி நீங்க வந்து திமுக நிர்வாகியாவே இருந்தாலும் கூட அங்க வந்து என்ன நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்றத அறிஞ்சுதானே நீங்க பேசணும். எதுவுமே தெரியாம நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்களா அப்படின்றதையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தா அப்படின்னா திருப்பரங்குன்றத்துல முருகனை தரிசிக்கிறதுக்காக 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வசூலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ வலைதளங்கள்ல பரவலாயிட்டு இருக்கு. நான் 2000 ரூபா டிக்கெட் எடுங்க, நேரடியாக உள்ள போய் 10 நிமிஷம் நல்லா 2 நிமிஷம் நின்று சாமியை பார்த்துட்டு வரலாம்னு சொல்லுவேன். நீங்க தான் பணம் தரப்போ நீங்க தான் முடிவு பண்ணி எழுதிட்டீங்க. 6 பேர் இருக்குங்க. ஒரு ஆளுக்கு 500 ரூபா தரணும், ஒரு ஆளுக்கு 1000 ரூபா தரணும். இல்லைன்னா இதெல்லாம் போய்க்கலாம். என்ன டிஃபரெண்ட் இருக்கு? 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு டிஃபரெண்ட் இருக்கு. உள்ள விட்டு நீங்க தான் சாமி பார்த்துட்டு போகணும். 500 ரூபா தரணும்னா கொஞ்சம் பின்னாடில இருந்து சாமி பார்த்து வருவீங்க. 1000 ரூபா தரணும், கொஞ்சம் முன்னாடி போய் சாமி பார்க்கலாம். என்ன வித்தியாசம்? நீங்க கூட்டு போய் நீ கூட்டு போய் புரியல. நீ கூட்டு போய் உள்ள ஒரு நேரம் போயிட வேண்டியதுனா? நான் 1/2 மணி நேரம் ஆகும் சாமி பார்த்து வெளியே வர்றது. அதான் 1/2 மணி நேரம் ஆகுங்க. 1000 ரூபீஸ் டிக்கெட் கூட வந்து உன்னை படி சாமி காடி ஏட்டு விடுவாங்க. 1000 ரூபாய்க்கு அதான் வித்தியாசம். 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய் சொல்றேன். கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கல, கொஞ்சம் பின்னாடில இருந்து பாப்பீங்க. 1000 ரூபா தரணும் கூட வந்து நீ படி சாமியை காட்டி ஏட்டு விடுவாங்க. 500 ரூபா தரணும், நீங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்கீங்க. அதை பார்த்த உடனே என்னங்க இது, எங்க தெய்வத்தை வழிபாடு பண்ண போறோம், நீங்க வந்து இந்த மாதிரி அமௌண்ட் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அங்க இருக்கிற ஒரு நபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முருகனை நீங்க பக்கத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க 1000 ரூபா கொடுங்க, அப்படி இல்லைன்னா தூரமா நின்று பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி கிண்டலா சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாமே திமுக ஆட்சியில நடக்குது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஆமா, ஏன்னா இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் அப்படின்றது இன்னுமே நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே தான் வருது. ஸோ வழக்கு இன்னும் நிலுவையில தான் இருக்கு, அப்பீல் போயிருக்கு. என்ன தீர்ப்பு வருது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கான பதிவுல பார்க்கலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பேசு தமிழா பேசு நடத்தக்கூடிய சனாதன தமிழர் சங்கமும் 2025 மற்றும் பேசு
பேசு தமிழா பேசுவின் 5வது ஆண்டு விழா இந்த வருடம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சென்னை சேத்பட்ல இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல நடக்க இருக்குது. நிறைய ஆளுமைகள் உரையாற்ற இருக்காங்க. மறக்காம அவசியம் கலந்துக்கோங்க. பேசு தமிழா பேசுவினுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களை வரவேற்க அன்போடு டிசம்பர் 25 வியாழன் அன்று சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல தபோவன் ஹால் வாசல்ல காத்துட்டு இருப்போம். நன்றி, வணக்கம்.